இது மட்டர் பன்னீர். மட்டர் பன்னீர். அடுத்த இங்க யாராவது இருக்காங்களா இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, இங்க வாங்க. இது ஏன் காலியா இருக்கு? இதுல பாயசம் ஊத்தணும் மேடம். ஊத்தணும்னா என்ன அர்த்தம்? இன்னும் ஏன் ஊத்தல? இதோ ஊத்திடுறேன் மேடம். இங்க பாருங்க, பெரியவங்களுக்கு பசிக்காது, ஆனா குழந்தைங்களுக்கு பசிக்கும்ல. சோ ப்ளீஸ் பாயசத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த பிளேட் எல்லாம் அங்க வச்சிட்டு போங்க. போங்க. இது ஓகே. பாலக் பன்னீர் அமேசிங். இதுல தண்ணியே வைக்கலையா? யாராவது? நான் எல்லாரையும் அனுப்பிட்டேன். நானே போட்டு விடணும். ஐயோ, இங்க யாரு நான் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறது? ரொம்ப வெயிட்டா வேற இருக்கே. நான் ஹெல்ப் பண்ணவா? ஓ காட், எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலையே. ஒண்ணு அவனா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். ஒரு தேங்க்ஸ் கூட நான் சொல்லலையே. ஹே தேங்க்ஸ். ஓ காட், எனக்கு என்னதான் நடக்குது? ஐயோ, தேங்க்ஸ் சொல்றது கூடவா இவ்வளவு நேரம் ஸ்ருதி? எப்பெல்லாம் எனக்கு உதவி தேவையோ அப்பெல்லாம் கரெக்டா இவன் வந்துடுறான். ஆனா நான் எவ்வளவு மரியாதை இல்லாம இவன் கிட்ட நடந்துக்கிறேன். அவனுக்கு கஷ்டமா தான் இருக்கும்ல. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரியுது. அவனுக்கு என் மேல எந்த விரோதமும் இல்ல. எனக்கு என்னவோ அவன் என்ன காதலிக்கிறான்னு தோணுது. அப்படி என்ன லவ் பண்றதா இருந்தா என்ன லவ் பண்றேன்னு ஏன் டைரக்டா வந்து சொல்ல மாட்டேங்கிறான்? மனசுல இருக்கிற விஷயத்த மனசுலயே வச்சுக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. ஒருவேளை அவன் என்ன லைக் மட்டும் பண்ணி லவ் பண்ணலனா, ஒருவேளை நான் தான் இந்த நிறைவேறாத கனவை காண்றேனா? ஆனா அப்புறம் ஏன் அவன் என்ன அப்படி பார்க்கணும்? ஸ்ட்ரெயிட்டா கண்ணு வழியா இதயத்துக்குள்ள இறங்குற மாதிரி. ஓ காட், ப்ளீஸ். அவன் லவ் பண்றானா இல்ல லவ் பண்ணலையா? இதுலயே எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. ப்ளீஸ் காட், எனக்கு இந்த டவுட்டை கிளியர் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஐ லவ் யூ. மேல இருக்கிறவன் இல்லம்மா, இது அந்த பையன் தான் சொல்லணும். ஆண்டி, யூ ஆர் டாக்கிங் டு மீ? ஆமா, கொஞ்சம் தைரியமா போய் நீ அவன்கிட்ட கேட்டுட. இப்படி தவிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, நான் ஒன்னு சொல்லவா? நான் ஒன்னும் அவனுக்காக தவிக்கல. எனக்கு அது தேவையும் இல்ல. நான் அப்படிப்பட்ட பொண்ணும் இல்ல. அப்படியா? அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. நிஜமாவா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஓ காட், திஸ் லேடி. அவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது. என்னால இதுக்கு மேல சஸ்பென்ஸ் தாங்கிக்க முடியாது. இன்னைக்கு இந்த நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன்ல நான் சமீர் கிட்ட ஸ்ட்ரெயிட்டா கேள்வி கேட்க போறேன். 1 on 1. அவன் பதில் என்னவா இருந்தாலும் சரி. இதுக்கு மேல கன்ஃபியூஷனை ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த உலகத்துக்கே தெரியுது, ஆனா அவன் மட்டும் ஏதோ தெரியாத மாதிரி இருக்கான். இன்னைக்கு நான் அவனை பதில் சொல்ல வச்சே தீர்வேன். லூசு பயலே. வாங்க தம்பி, இவரோட பேரு கபீர். நாங்க இவரை அப்புன்னு தான் கூப்பிடுவோம். இவரு பிரீதாவோட மாமா. இந்த ஃபங்க்ஷனோட கேட்டரிங்லாம் இவன் தான் பாத்துட்டு இருக்கான். எப்பவுமே நம்ம ஃபங்க்ஷன்ல ருசியான சமையல் பண்றது அப்பு மட்டும் தாங்க. போன வாட்டி ஒப்பு தாம்பலத்துல சரியா அறிமுகப்படுத்த முடியல, அதனாலதான் இன்னைக்கு நான் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்போ இவர் தான் பிருத்வி. பிருத்வி அப்பு மாமா. வணக்கம் மாமா. வணக்கம். அட பரவாயில்லப்பா, காலெல்லாம் விழ வேண்டாம், நீ நல்லா இருக்க. இல்ல, நீங்க என்னோட பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தானே ஆகணும். அட, நான் உங்களை இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். கொஞ்சம் வாங்களே. வாங்க வாங்க.
என்ன ரொம்ப முறைக்காத. எனக்கு தெரியும் டாக்டர் இங்க ஜானகியை கூட்டிட்டு வரப்படாது ஸ்ட்ரிக்டா தான் சொன்னாரு. ஆனா என் மனசு கேட்கல. ஏன் சொல்றேன்னா, ஜானகிக்கு எவ்வளோ ஆசை இருந்தது பிருத்வி பிரீதாவோட என்கேஜ்மெண்ட்டை பார்க்கணும்னு. ஜானகி இவங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணலன்னா இந்த என்கேஜ்மெண்ட் முழுமையடையாது. அதான் கூட்டிட்டு வந்தேன். பிருத்வி, ஜானகி காலில் விழுந்து கும்பிடு. என்னப்பா பிருத்வி, ஏதாவது பிரச்சனையா என்ன? இங்க பாருப்பா, ஜானகி எங்க வீட்டு வேலைக்காரி இல்ல. இவ இந்த குடும்பத்துல ஒரு அங்கம்தான். பல வருஷமாச்சு இவ சம்பளம்னு ஒரு பைசா கூட வாங்கினதில்ல. எங்க துக்கம் கஷ்ட காலத்துல எங்க கூடவே உறுதுணையா இருந்திருக்கா. எங்களுக்கு வர பிரச்சனையில எல்லாம் இவ தான் முன்னாடி நின்னு பாத்திருக்கா. நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இன்ஃபேக்ட் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன் பாட்டி. நானும் ஜானகி ஆண்டிய ஒரு ஃபேமிலி மெம்பரா தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் ஏன் அமைதியா இருந்தேன்னா, ஜானகி ஆண்டியோடைய இந்த நிலைமையை என்னால பார்க்க முடியல. இவங்களை இந்த மாதிரி பார்க்கறத என்னால தாங்க முடியல. காலில் விழு. ஜானகி, அட அட ஜானகி, ஜானகி விடு விடுன்னு சொல்றேன்ல. அது அது ஒண்ணும் இல்லப்பா, அவளால கையை தூக்க முடியாதுல்ல, அதனாலதான் அம்மா அவங்க கையை. எனக்கு என்னவோ அவ கையில உங்க தலைமுடி மாட்டிருக்குன்னு தோணுது. உங்களுக்கு தலையில ஒண்ணு வலிக்கல? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐ அம் ஃபைன் ஆண்டி, டோன்ட் வரி. நான் ஒரு வேலை பண்றேன். நான் என் ஹேர் ஸ்டைல் சரி பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. இரு, நான் ஜானகி உள்ள கூட்டிட்டு போறேன். அவ ஓய்வு எடுத்துக்கிட்டோம். சரி விடு, அங்க பாரு. வா. ஓகே. ஹலோ, என்னாச்சு பிருத்வி? ஏன் முகம் வெளுத்து போயிருக்கு? அப்படி என்ன பாத்தீங்க? அப்படியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. உனக்கு எப்படி இப்படி தோணுச்சு? இல்ல சீரியஸ்லி பிருத்வி, உங்க முகத்தை பார்க்கும்போது ஏதோ பயங்கர கனவு கண்ட மாதிரி இருக்கு. அங்க மெரூன் ட்ரெஸ் போட்டு ஒரு பொண்ணு நிக்கிறாளே, அவளை உங்களுக்கு தெரியுமா? அவ ரொம்ப நேரமா உங்களை பாத்துக்கிட்டே இருக்கா. அதோ அங்க நிக்கிறா பாருங்க. இல்ல, கண்டிப்பா இல்ல. I don't know. சீரியஸ்லி? யா. அப்படின்னா உங்க முகத்துல இருக்குமே ஒரு சிரிப்பு, அது கொஞ்ச நேரமா காணவே இல்லையே. எங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் தானே, நீங்க சந்தோஷமா தானே இருக்கணும். நீங்க எவ்வளவுதான் மாறிக்கிட்டே இருப்பீங்க? அது ஆக்சுவலி ஒரு அர்ஜென்ட் கால் பண்ண வேண்டியது இருந்தது. ஆக்சுவலி இங்க நெட்வொர்க் இஷ்யூ வேற இருக்குல்ல. அதாவது உங்க நெட்வொர்க்கும் என் நெட்வொர்க்கும் வேற வேறையா இருக்கலாம் இல்லையா? ரைட். பட் நான் மத்தபடி சந்தோஷமா தான் இருக்கேன். ஐ அம் வெரி ஹாப்பி. எக்ஸ்கியூஸ் மீ, I'll just make a call and come back. ஸ்ருதி, என்ன? சாரி, டோன்ட் மைண்ட்.
என் அண்ணன் கரணுக்கும் உன் அன்பான அக்கா பிரீதாவுக்கும் ஏதாவது ஒரு சீன் நடக்கும்னு நினைச்சேன். சீரியஸாயா? நிஜமா ஐ மீன் கெஸ், ஆனா ஃபெயிலியர் ஆயிடுச்சுதான். ஆனா பிரீதா கிட்ட கொஞ்சமாவது சென்ஸ் இருந்தா போயும் போய் இந்த லூசு பையனை போய் கட்டிப்பாளா? ஐயோ வாய மூடி, எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. ஐ மீன் நீ எனக்கு ஒண்ணு சொல்லு, நம்ம ஊர்ல பேச்சுலருக்கு ஏதாவது பஞ்சமா? ஐயோ இல்ல, எந்த பஞ்சமும் இல்ல தானே? இல்ல. அப்ப பிரீதாக்கு என்னாச்சு? எதுக்கு இந்த லூச போய் சூஸ் பண்ணனும்? ஆமா, உண்மையை serious சொன்னா எனக்கு 3 ஹேண்ட்ஸமான அண்ணா இருக்காங்க. 3 கரெக்ட். ஸ்மார்ட், ரிச், குட் லுக்கிங். ஆமா, ஐ மீன் ஒருத்தர் அவ செலக்ட் பண்ணிருந்தா கூட நான் அவளுக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணிருப்பேன். ஆனா என்ன பண்றது? நான் கூட பிரீதா அக்கா கிட்ட சொன்னேன். ஏய் ஓய், அது நீ என்ன சொன்ன? 3 அண்ணனா? ஓ சாரி சாரி, என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிருமா. 3 அண்ணன் தான், 3 தான். ஆனா 2 பேரு தான் ஃப்ரீ. ஒருத்தர் ஃப்ரீ இல்லையே. சரி போதும், வா போலாம். போலாம். ஓகே சரி பாட்டி. ஆனா இங்க பாருங்க, நீங்க இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்க கூடாது. வீட்ல வேற யாரும் இல்ல. சோ ஏதாவது வேணும்னா கிரீஷ் அவங்க கிட்ட கேளுங்க, சரியா? முடிஞ்ச அளவுக்கு நீங்க பெட் ரெஸ்ட் எடுங்க. ஓகே பை. பாட்டி சொல்லும்போது எல்லாரும் கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சுன்னு சொன்னாங்க. அப்போ கருணைங்க எதுக்கு இங்க இன்னும் வரவே இல்ல? ஏதாவது தொணன்னு பேசி என்ன வெறுப்பேத்துறதுக்கு. டாப்ஸி, இல்ல திரும்பாத. எப்படி நிக்கிறியோ அப்படியே நில்லு. நான் சொல்றத கவனமா கேளு. நான் உன்கிட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் பேசணும். அங்க ஸ்டேர்ஸ் இருக்கு பார்த்தல, உன்னோட ரைட் ஹேண்ட் சைட்ல. அங்க இருந்து மேல போனா மாப்பிள்ளையோட ரூம் இருக்கும். அங்க போய் வெயிட் பண்ணுங்க. நான் சரியா 1 மினிட்ல உன்னை வந்து மீட் பண்றேன். முதல்ல நீ போ, நான் உனக்கு பின்னாடியே வந்துடுறேன். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ. தேங்க்யூ. பிருத்வி, இங்க பாரு. நான் இப்பதான் ஷர்லனை இங்க பார்த்தேன். இங்க பாருப்பா, நம்மளோட இந்த ஃபங்க்ஷன்ல இன்னைக்கு அவளால எந்த ப்ராப்ளமும் ஏற்படக்கூடாது. அந்த பொண்ணு சரியான பிரச்சனை உள்ளவ. பொறுமையா. நீ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நான் ஒண்ணு சொல்லவா, அவ நினைச்சா என்ன வேணாலும் செய்வா. மம்மி, ஜஸ்ட் ரிலாக்ஸ். நாம இத பத்தி அப்புறமா பேசிக்கலாம். உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? மம்மி ப்ளீஸ், எல்லாரும் பாக்குறாங்க. ஒரு நிமிஷம். எங்க அவசரமா போய்கிட்டு இருக்க? அவ்வளவு அவசரம் என்ன உனக்கு? இப்ப இரு. மறுபடியும் வேலைய ஆரம்பிச்சிட்டியாடா? உன் மண்டைக்குள்ள என்னதான் ஓடிட்டு இருக்கு? இப்பவே சொல்லி ஆகணும். சொல்லு என்கிட்ட. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். நான் ஒன்னு கேட்கட்டுமா? எனக்கே இப்படி தோணுதுன்னு தெரியல. அந்த பொண்ணு உன் கூட மட்டும் இல்ல, பிருத்வியோடயும் கனெக்டடா இருக்கா. பிருத்வியோடயும் இல்ல, பிருத்வியோட தான் கனெக்டடா இருக்கா. அப்படின்னா? எஸ், தாப்ஸி பிருத்வியோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஐயோ மா, என்ன பண்றீங்க? எல்லாரும் பார்த்துட்டு உனக்கு இருக்காங்க. எத்தனை முறை சொல்றது? நான் இப்ப உன்னை வார்ன் பண்றேன். உனக்கு பிரீதா மாதிரி அழகான பண்பான ஒரு பொண்ணு வாழ்க்கை துணையா வேணும்னா நீ அந்த ஷர்லனை விட்டு விலகியே இருக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. அவளோட கடந்த காலத்தை பத்தி யாருக்குமே தெரியாது. அதனால தான் ரிஷப் மாதிரி ஒரு நல்ல பணக்கார குடும்பத்து பையன் அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு வாழ்க்கை துணையா வரப்போறான். சொல்லி முடிச்சிட்டீங்களா? இத பத்தி நாம அப்புறமா பேசலாம். பிருத்வி, உனக்கே தெரியும், அவ ஒரு பொண்ணு இல்ல, அவ ஒரு பிரச்சனை. நம்பர் 1 பேராசை பிடிச்ச ஒரு சுயநலவாதி. இங்க பாரு, அவளுக்கு குடும்பத்தை கலைக்க ரொம்ப நேரம் ஆகாது. அவ சர்வ சாதாரணமா விளையாடுவா. இங்க பாரு, மறுபடியும் அவ வலையில சிக்கிடாத. தாப்ஸி, ஐயோ தாப்ஸி போய் சேர்ந்திருப்பாளே. நான் உடனே இங்க இருந்து போய் ஆகணும். நான் அவ வலையில சிக்க கூடாது, அதானே வேணும். நான் அவ வலையில நீ சிக்க எனக்கு மாட்டேன். ப்ராமிஸ் பண்ணணும். ஹாப்பி, இப்போ நான் போய் ஆகணும். ஓகே, நான் நான் சொல்றது இதோ உனக்கு வந்துடுறேன். புரிஞ்சுதா? 2 மினிட்ஸ் வந்துடுறேன். பிருத்வி, ஸ்டூபிட் மிடில் கிளாஸ் பொண்ணு, சோ ஓல்ட் ஃபேஷன். ஓ காட், அந்த பிருத்வி இவகிட்ட என்னதான் பார்த்தான்? ஏன் இந்த ஸ்டூபிட கல்யாணம் பண்ணிக்கிறான்?
ஐயோ ரொம்ப நேரமா இதை தான் சொல்லத்துக்கு முயற்சி பண்றேன். இவங்களுக்கு அடிபட்டு இருக்கு. ஆனா நீங்க என் பேச்சே கேட்கவே இல்லை. நீங்க ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கல. நீ உன் கை இப்ப எப்படி இருக்கு? என்ன இவ பதில் சொல்லாம போறா? நில்லு. அட அவ்வளோ சீக்கிரம் எங்க போனாவ? இந்த பொண்ணு யாரு? இன்னைக்கு இங்க அவ என்ன பண்றா? பிருத்வி இவள தெரியாதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு யார் இவளை இன்வைட் பண்ணது? எங்க சைடு யாரும் இன்வைட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓ, ஒருவேளை கரீனா ஆண்டி இன்வைட் பண்ணிருப்பாங்களோ? கரண் கூட வர சொல்லிருக்கலாம். ஆனா ஏன் அவ இவ்ளோ வியர்டா பிஹேவ் பண்ணா? ஏன் ரூம்குள்ள எதுக்கு வந்தா? அதோட என்னை எதுக்கு இப்படி முறைச்சு பார்த்தா? அண்ட் நான் அவகிட்ட ஒன்னு கேட்டதும் அவ எதுவும் சொல்லாம போயிட்டா. பிருத்வி, நீங்க என்ன இங்க? என்னாச்சு? ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இஸ் எவ்ரிதிங் ஆல் ரைட்? யா எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். இல்ல எந்த டென்ஷனும் இல்ல. நான் வாஷ்ரூம் தேடிட்டு இருந்தேன். நான் பாத்துக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் இவ்ளோ வினோதமா பேசிட்டு போறாரு? அப்படியே கரண் மாதிரி. அவனும் ஒன்னு சொல்லுவான், ஆனா அதுக்கு அர்த்தம் வேறையா இருக்கும். அதெல்லாம் எனக்கு என்னைக்குமே புரியாது. ஆனா பிருத்வி எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்காரு? ஏன் இவ்ளோ டென்ஷன்? பிருத்விக்கு தாப்சியை நினைச்சு டென்ஷன். அதனாலதான் அவளை பார்க்க தனியா போயிருக்கான். நான் பார்த்த வீடியோ இருக்குல்ல, அது தாப்சி பிருத்வி சம்பந்தப்பட்டதுதான். அதுல 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. என்னடா சொல்லி? ஆமா, அது மட்டும் இல்லாம தாப்சி என்ன சொன்ன தெரியுமா? பிருத்விக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தா கூட கவலையே இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லங்கறா. ஐ மீன் லைஃப பங்கு போட்டுக்க தயாரா இருக்கா. அவ அவனோட எக்ஸ் தான். ஆனா கரண்ட்ல அவனுக்கு இன்னொரு கேர்ள் ஃபிரெண்டும் இருக்காளாம். அதனாலதான் தாப்சி அழுதுகிட்டே என்கிட்ட வந்தா. எஸ். அந்த கேர்ள் ஃபிரெண்ட் யாரு? அவ பேர் என்ன? அது பிசாசு. டேய், நான் பேரை கேட்டேன், தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என்ன? ஐயோ, நான் அவளை நேர்ல பாத்திருந்தா தானே அவளை பத்தி ஏதாவது சொல்றதுக்கு, அவ பேர் என்னன்னு சொல்றதுக்கு. ஆனா தாப்சி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? இன்னைக்கு அவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இறங்க போறாளாம். பிருத்வி நடிச்சிட்டு இருக்கான்னு அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்கு. அதாவது அவன் அவளை ஏமாத்துறான்னு புரிஞ்சுக்கிட்டான். இன்ஃபேக்ட் பிரீத்தாவே அவங்க 2 பேரையும் ஒன்னா பாத்திருக்கான். ஆனா தன்னை தானே காப்பாத்திக்கிறதுக்கு அவன் தாப்சியோட கையை வெட்டியிருக்கான். எஸ், அதோட அவன் கரண்ட் கேர்ள் ஃபிரெண்டையும் முட்டாளாக்கிட்டு இருக்கான். அவனுடைய கரண்ட் கேர்ள் ஃபிரெண்டு கூட அவனுக்கு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் தெரியாது. இவன் உண்மையிலேயே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஆளு, ரொம்ப குழப்பவாதியா இருக்கான். ஆனா ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அதை நம்ம விட்டுட்டோம். நான் ஒன்னு சொல்லுவேன்ல, அடிக்கடி என் மண்டைக்குள்ள ஒரு கேள்வி வருது, ஆனா அதுக்கான பதிலே கிடைக்க மாட்டேதுன்னு. இந்த பிருத்வி தான். இவன் ஏன் பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான்? யூ மார்க் மை வேர்ட்ஸ், கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கு. அவன் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் பிரீத்தா ரொம்ப நல்ல பொண்ணு. அது உண்மைதான். ஆனா உனக்கு அவ எப்படி திடீர்னு நல்லவளா தெரியுறா? இல்ல, அது நீங்கெல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. நீ, பாட்டி, அம்மா எல்லாருமே அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்க. நான் இந்த மாதிரி எப்போவாவது சொல்றேன். அப்ப இதுதான் உண்மை. இங்க பாரு, நான் போறேன் மேல தாப்சி கிட்ட. தாப்சி என் பிளான்ல இருக்கா. கரெக்ட் டைம்ல பாம்பு வெடிச்சாதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பாக்குறேன். இவரு எது செய்யறதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு செய், அவசரப்பட்டுறாத. ஓகே? போ. தாப்சி, நீ இங்க என்ன பண்ற? பிருத்வி, நீ தானே என்ன இங்க கூப்பிட்ட? உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். நீ தானே ரூமுக்கு வான்னு கூப்பிட்ட? ஐயோ, ரூம்? நான் ரூமுக்கு வந்ததை பத்தி பேசல. இந்த ஹாலுக்கு ஏன் வந்த? நிச்சயதார்த்தத்தை ஏன் அட்டெண்ட் பண்ண வந்த? யார் உன்னை கூப்பிட்டா? வர வேண்டியதா போச்சு பிருத்வி. ஏன்னா நீ இந்த பிரீத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாட்? நீ என்ன சொல்ற? இப்ப நீ கேட்டதுதான் நான் சொன்னேன். இனிமே என்கேஜ்மெண்ட்ல நடக்காது. இங்க பாரு, இன்னைக்கு நீ அந்த பிரீத்தா கூட பிரேக்கப் பண்ணிடு. அண்ட் கூடவே அந்த பிசாசியும் தான். எந்த பிசாசு? அந்த பிசாசு தான், அதான் உன் கேர்ள் ஃப்ரெண்ட். அது என்ன பேரோ, அந்த பேரு எனக்கு தேவையில்ல, நான் தெரிஞ்சுக்கவே விரும்பல. நீ உன் லைஃப்ல இருந்தோ உன் மனசுல இருந்தோ அவளை ரிமூவ் பண்ணிடு. அதுவும் ஒரேடியா, ரைட் நவ்.
அடச்சே, நான் அவனை அலர்ட் பண்ண திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டே இருந்தா இந்த லூசு ஃபோன் அட்டென்ட் பண்ணவே மாட்டேங்கிறான். இவனுக்கு என்னதான் ஆச்சு? என் காலை எடுத்தா தானே இது எல்லாம் கரண் ஒண்ணு சிக்க வைக்க போட்ட ட்ராப்னு என்னால சொல்ல முடியும். அண்ட் இந்த ஸ்டூபிட் இதுல சிக்கிக்கிட்டே இருக்கான். ஏதாவது செஞ்சாகணும். என்னோட பேபி இப்படி சிக்கிக்கிறது என்னால பார்க்க முடியாது. அண்ட் இந்த கரண் இவன் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கான். என் பேபி மாட்டணும்னு நினைக்கிறான். ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஷர்லன், ப்ளீஸ் எங்க வாயேன். ஷர்லன், எக்ஸ்கியூஸ் மீ. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அந்த பொம்பளை கோணில கட்டி எங்கேயாவது தூக்கி வீசிடணும். எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கா. ரிஷப்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதால என்ன பெரிய உதவி பண்ணி கழிச்சிட்டாளா? எப்ப பார்த்தாலும் உரிமை கொண்டாடிக்கிட்டேன். நான் பிருத்வி கிட்ட போகும்போதெல்லாம் உடனே வந்துருவா, சேலின்னு சொல்லிட்டு. சரியான பைத்தியம். ஐயோ, இவன் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஷர்லன், வாட்ஸ் ராங் வித் யூ? எவ்வளவு நேரமா நான் அவனை கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் நிக்காம வந்துட்ட? எங்க போற நீ? பிருத்வியை பார்க்க